பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் வியானாலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு நாளைக்கு மீட்டிங்கை கூப்பிட்டு இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வாட்டர் மிலான்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன, பணப்பொட்டியில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். யார் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பணப்பொட்டி யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓட்டிங் அனலைசிஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சொல்லிடுறேன். இன்னைக்கான என்ட்ரி வந்து ஒன்றே ஒன்று தான். அது யாருன்னா கெமி அவர்கள். ஏன்னா இதில் எப்படி பிக் பாஸ் டீம் என்ட்ரி அனுப்புகிறாங்கன்றது எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து யார் யாரெல்லாம் எவிக்ட் ஆகிருக்காங்களோ அந்த நபர்களை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்கு முன்னாடி 2 வீக்ஸுக்கு எவிக்ட் ஆனவங்களாம் லேட்டாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு கெமி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க போல். அந்த ப்ராங்க் வந்து பயங்கரமாக இருக்குதாமே. என்ன ப்ராங்க் பண்ணாங்கன்னு தெரில. அது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் பயங்கரமாக விறுவிறுப்பாக ப்ராங்க் போயிருக்குன்ற மாதிரி தான் தகவல்கள் வருகிறது. என்ன மாதிரி ப்ராங்க்கு என்ன பண்ணாங்கலாம் தெரியாது. பட் ப்ராங்க் பண்ணியிருக்காங்கன்றது தான் தகவல் வருது. ஓகே, இது ஒன்று. அதுவும் உண்மையாக போய் ஏன்னு தெரில. இதையும் டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ப்ராங்க் ஓகே. ஆனால் கெமி உள்ளே போயிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கெமி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெமி வந்து அந்த அளவுக்கு பர்சனல் கஞ்சை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு இப்போ கெமிக்கு உண்டான கிளாஷ் யார் கூட இருக்கும்? ஒன்று கமருதீன் கூட இருக்கும். ஓகே, ஒன்று கமருதீன், இல்லைன்னா வந்து சபரி, எஃப்ஜே, இந்த மாதிரி தான். சபரி கூட கிடையாது. எஃப்ஜே அண்ட் கமருதீன் தான். 2 பேருமே வீட்டுக்குள்ளே இல்லை. எஃப்ஜேவோட அந்த செலிப்ரேஷனுக்கு கூட கெமி போயிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் கெமி வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் மெஜாரிட்டியாக வருது. எப்படி அப்சரா வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த ரீதியில் இங்கே கெமி கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்களே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு இல்லைன்றதால அப்படி எனக்கு தோணுது. இது ஒன்று. அடுத்து 3 மணி டாஸ்க் ரவுண்டு நடந்திருக்கு. எப்படி 3 மணி டாஸ்க் ரவுண்டு நடந்திருக்கு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டுக்கு 1 லட்ச ரூபா, அந்த கணக்கு வீதம் 3 லட்ச ரூபா சேர்த்துருப்பாங்க. ஆல்ரெடி 5 சம்திங் ப்ளஸ் ஒரு 3 அது சம்திங், அந்த 3ல் 8 லட்சம் வந்துருச்சா. அது ஒரு 3 டாஸ்க் நடந்து முடிஞ்சா. அது முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்பிடபிள்யூ ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்குல்ல. வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சா ரிலீஸ் ஆகலையான்னு தெரில. அதில் கூட விக்ராந்த் நடிச்சிருக்கார். ஸோ கிரிக்கெட்டர் விக்ரம் இருக்குல்ல, விக்ராந்த், விஜயோட கசின் பிரதர் விக்ராந்த், அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்ற தகவல். அவங்க போயிட்டு ஒரு செர்டன் அமௌண்ட் வந்து நியர்லி ஒரு 5 lakhs அந்த பணப்பொட்டியில் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போல். எப்படி அந்த டீம் போயிட்டு இந்தாங்கப்பா 5 lakhs வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க போல். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குது? ஸோ ஒரு 5 ஒரு +3 ஒரு 8 + 5 = 13 lakhs, நியர்லி ஒரு 13 லட்சம் ரூபாய் பணப்பொட்டியில் இன்று இருக்க போகிறது. அப்போ அந்த 13 லட்சத்தை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றதான். அட பாவீங்களா, அப்போ நேற்று நீங்கள் அந்த ஸ்பான்சர் டாஸ்க் அந்த எக்ஸ் விசஸ் இது ஜெயிச்சிருந்தீங்கன்னா 16 லட்சம் 16 லட்சத்தில் இருந்திருக்கும். சரி, 13 லட்சம் ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். ஏன்னா வின்னருக்கு அப்புறம் ரன்னருக்கு கூட காசு கிடையாது. உண்மையை சொல்லணும், ரன்னருக்கு கூட காசு கிடையாது. அடுத்து இந்த சீசனில் ஹைலைட்டாக பேச போடுறது டிக்கெட்டு ஃபினாலே, பணப்பொட்டி, டைட்டில் வின்னர். ரன்னர் அப்போ அங்கே போய் நின்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அஃபிஷியலாக கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2வது மணி எடுத்தவன் 2வது பிளேஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த பணத்தை யார் எடுக்க போகிறாங்க? எனக்கு தெரிஞ்சு அது விக்ரம் இல்லை சாண்ட்ரா தான். மற்ற 4 பேர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு டவுட்டுன்னா கானா வினோத்தை சொல்லலாம். எப்படி அதுக்கு மேலே ஒரு டவுட்டுன்னா கானா வினோத்தை சொல்லாமே தாண்டி மற்றவங்களுக்கு யாருக்குமே எடுக்கிற ஐடியா கிடையாது இந்த பணப்பொட்டியை. சாண்ட்ரா அவங்க எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பிரஜன் உள்ளே வராமல் ஹோல்டு பண்ண வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒன்று. இல்லை விக்ரம், இந்த 2த்துல யார் எடுக்கிறாங்கன்றதை பார்த்துப்போம். இது மக்களே, இதுதான் இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். எப்படி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். அடுத்ததாக லைவ்ல நடந்த சம்பவம் பார்ப்போம். ஒரு பக்கம் வாட்டர் மிலானு தீயா பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்காரு. எப்படி வந்ததுலேருந்து பாத்திரம் உண்டு விளக்குவது உண்டுன்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பெருசாக யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. அவர் பாட்டுன்னு போய் பண்ணிட்டு இருக்காரு. இதில் சாண்ட்ராக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் அறகுறையமாக பண்ணுறது. சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் சாப்பாடு வச்சுருவாங்க, வச்சுட்டு எங்கேயாவது போய் கதை பேசுறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ரம்யாவே வந்து கேள்வி கேட்டுறாங்க. சாப்பாடு வச்சாங்க, அதை வச்சுட்டு இவங்க போய் கதை பேசிட்டாங்க. அதை வெந்து குழஞ்சி தீஞ்சு போச்சுன்னா யாருங்க பார்க்குறது? நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா பொறுப்பாக பார்த்துக்கணும். அந்த பொறுப்பை விட்டுட்டு நீங்கள் போய் கதை பேசுகிற நேரமா என்ன? அது ரொம்ப தப்பாக இருந்தது. அதனாலேயே கொஞ்சம் இதுவாச்சு. சாண்ட்ராவை பொறுத்தவரையும் கிச்சன் டீமில் பேருக்கு தான் கிச்சன் டீமில் இருக்குன்றது. ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ணுறதுல எல்லாமே இர்ரெகுலர்.
திவ்யாவும் தான் ஒரு கிச்சன் டீம்ல இருக்காங்க. அவங்க வேலைன்னா அவ்வளோ அம்சமா கரெக்டாக பண்றது இல்லையா? வந்தோமா, இந்த வேலையை எடுத்தோமா, செஞ்சோமா, முடிச்சோமா, கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பண்றதுக்கு அதுக்கு நீங்க பண்ணாமே இருக்கலாங்க. ஒரு வேலையை 2 வேலையை ஆக்குறது எதுக்குங்க நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்றதான் நமக்கு தோணுது. அது ஒரு பக்கம் பிரச்சனையா, அது ஒரு பக்கம் பேசி முடிச்சாச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள் பிரச்சனை. வியானா வந்து சொல்றாங்க, எல்லாரும் வேலை செய்யணும் தானே, எல்லாரும் வேலை செய்யணும் தானே, சரி இப்போ கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, இப்போ வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாம் வேலை எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். திவாகர் மட்டும் தான் வெஷல் வாஷ் பண்ணணுமா? எனக்கு புரியலையே, என்ன புரியல, நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கு வந்திருக்குமா, செஞ்சு இது பண்ணுறதுக்கு வேணுமா? எல்லாரும் வேலை பார்க்கணும்ல இந்த வீட்டில், என்ன வேலை, எல்லாம் ஈஸியாக வந்து தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறதும் இது பண்ணுறதும் வேலையான்னு சுற்றிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் முடியாது, நம்ம போய் கூப்பிட்றன்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்லிட்டு, நான் போய் கூப்பிடுவா திவ்யா அப்படின்னு. கூப்பிடு, நான் போய் கூப்பிடுறேன் திவ்யா, ஆனால் நீ தான் பேசணும். ஏமா நீ கூப்பிட்டு நீ தான் நம்ம பேசணும், என்னையாம்மா பேச வைக்கிற? இல்லை இல்லை அப்படின்னும் போது திவ்யா ஒன்று சொல்லிடுறாங்க, சாண்ட்ரெல்லாம் தூங்குறாங்க, நாளைக்கு பேசிக்கலாம், விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை இது ஒரு பக்கம் செம காண்டில் இருக்காங்க வியானா. இதில் என்னன்னா வியானாவோட ரியாக்ஷன் தாங்க இந்த வீட்டில் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கு. அதுலேயும் சொல்கிறாங்க, இந்த 20 பேர் இல்லைனா இந்த சீசன் 9 இவங்க டேரெக்டாக இந்த அளவுக்கு ஃபினாலிஸ்ட் வந்திருப்பாங்களா? நம்மளும் தானே இது பண்ணியிருக்கோம், இது நம்மளுடைய சீசன், நம்மளுடைய வீடு, இவங்க என்ன இப்படி பண்ணுறது? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யாருக்கிட்ட, திவாகர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுன்னு சிவனேண்டு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கு. இந்த வியானா பொண்ணு தாங்க எல்லாரையும் சுரிஞ்சு விட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாட்டி வெளியே போனப்போ ஒரு நேம் இருந்துச்சுல, இப்போ அந்த நேமு கூட டோட்டலாக டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் போவேன்ற மாதிரி முடிவு எடுத்துச்சு போல. ஓகே, இது மிட் நைட்டில் நடக்குது. ஓகே, அடுத்ததாக அன்அஃபிஷியல்ல ஓட்டிங் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, முதலிடத்துல கானா வினோத் 1,83,496 48.72. கானா வினோத்தை அசைக்க முடியாத ஃபோர்ஸா முதலிடத்தில் இருக்கிறார். பட் அன்அஃபிஷியல் எனக்கு ஒன்றும் அஃபிஷியல் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, கிடைக்கல. அது கிடைச்சா சொல்லியிருப்பேன், அது கிடைக்கல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க, என்ன பண்ணுறது? வினோத் தான் முதலிடத்தில் இருக்கிறார், மாற்றம் இல்லை. 2வது இடத்துல திவ்யா 20.46, 77,000 வாக்குகள். ஸோ திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் நியர்லி 1 lakh ஓட் டிஃபரன்ஸ் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் வினோத்தை டூ டேஸாக வினோத்துக்கு வந்து ஹெவி 1 hour எபிசோடில் பேக்லஷ் தான் ஆயிருக்கு. அவர் வச்சு நெகட்டிவ்ஸாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் அவருக்கு டேஞ்சராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஃபீல் இருக்குது. 3வது இடத்துல சபரி 15.08, 56,000. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,000 டிஃபரன்ஸ் இருக்குது. யாருக்கு? சபரிக்கும் திவ்யாவுக்கும். கான்ஸ்டன்ட் அந்த 15, 20, 48 இந்த பேஸ்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. விக்கல்ஸ் விக்ரமுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 9.03, 36,000 வாக்குகள். ஸோ டபுள் டிஜிட்டில் இருந்த விக்கல்ஸு இப்போ சிங்கிள் டிஜிட்டாக மாறி இருக்கார். அதை அன்றைக்கி அட்டாக் பண்ணாங்க, சிம்பதி போச்சு. இன்றைக்கி யாரும் அட்டாக் பண்ணல, சிம்பதி காலியாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் பிளேஸ் 6.01, 22,600. கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் டிஃபரன்ஸில் இருக்குது. எய்தல் விக்கல்ஸ் விக்ரம் ஆர் சாண்ட்ரா, இவங்க 2 பேருக்கு தான் டஃப் காம்படிஷன் இந்த வாரம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் பணப்பொட்டி எடுத்துகிட்டு போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா டாட்டா பாய் பாய்ன்ற மாதிரி வீக்கெண்டில் அமுச்சு விட்ருவாங்க, எதுவுமே கிடைக்காது அப்படின்றத பார்த்து புரிஞ்சுங்க. பாய் கைஸ்.